தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில்லாம் ரெண்டு தாங்க. ஒன்று திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில், இன்னொன்று பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர் கோவில் பார்த்திங்கன்னா 2500 ஆண்டுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, வடக்கு நோக்கிய வலம்புரி விநாயகர். அதாவது கற்பக விநாயகர் பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி இருப்பார், 2 கைகள் தான் இருக்கும். இது வந்து குடவரை கோயில், அதாவது மலையை குடைஞ்சு கட்டியிருப்பாங்க கோவில். 6 அடி உயரம் பிள்ளையாரோட அமைப்பு. மலையை குடைஞ்சு அதில் செதுக்கி தான் இருப்பாங்க பிள்ளையாரை. இதோட பிள்ளையாருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அருகம்புல் தான் வச்சு சாமி கும்பிடுவாங்க. 9 கோளும் ஒன்றாய் சேர அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது இங்கே தாங்க. அதாவது 9 நவக்கிரக கோள்களும் ஒரே திசையில் தான் இருக்கும், வெவ்வேறு திசையில் இருக்காது. அதை இங்கே போனால் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து சிவபெருமான், முருகன் போன்ற மற்ற தெய்வங்களும் இங்கே இருக்காங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார் அவர்கள் நிர்வாகத்தின் கீழே இது செயல்படுது. இங்கே இந்த தலத்தோட சிறப்பு என்னென்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இங்கே வந்துட்டு போனீங்கன்னா அருகம்புல்ல மட்டும் விநாயகருக்கு படைச்சா போதும், எல்லா வளங்களையும் பெற்று தருவார். இது வந்து காரைக்குடியிலேருந்து மதுரை போகிற ரூட்டில் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. காரைக்குடியிலேருந்து மதுரை போகிற அனைத்து பஸ்ஸும் இங்கே நிற்கும். இங்கே தங்குற வசதியும் கிடைக்கும், அதாவது குன்றக்குடியிலையும் கிடைக்கும், காரைக்குடியிலையும் தங்குற வசதி இருக்கும். ஒரு 500 ரூபா ரேஞ்சிலேருந்து ரூம் கிடைக்கும். இது வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்க கூட இடம் இருக்காது. இந்த குளத்தை சுற்றி நம்ம கியூ வரணும். இந்த காலண்டரு ஏன் இங்கே பதிவிட்டிருக்கோம்னா, ஆங்கில வருடப்பிறப்பு அன்னைக்கு இந்த கோயிலேருந்து தான் நம்ம வருடத்தை தொடங்குவோம். அங்கே போய் காலண்டர் வாங்கினாலும் ஒரு தனி சிறப்புன்னு நினைப்போம். இந்த பகுதி மக்கள் எல்லாருமே அப்படி தான். அங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். குளத்தை சுற்றி நம்ம சுற்றி வந்து தான் நம்ம சாமி கும்பிடணும். 3 மணி நேரம் ஆகிடும். அப்படி வாங்கினது தான் அந்த காலண்டர்.